எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினர் எங்களுடைய உறவுமுறை சகோதரர் பெரியவர் உமாதேவன் அவர்களே, வரைந்திருக்கிற வழக்கறிஞர்களே, அரசியல் கட்சி நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சிவகங்கை மாவட்டத்திலேயே முதல்ல கையில கண்டது திருப்பத்தூர்ல. அதுக்கு யாரும் போட்டி ஓடல. எங்க ஊர்ல முன்னாடி ஜெயில கட்டுங்க, அவங்க ஊர்ல முன்னாடி ஜெயில கட்டுன்னு எவனும் கேட்கல. வெள்ளக்கார காலத்துல குற்ற பரம்பரையுடைய எண்ணிக்கை சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் அதிகமாக இருந்ததுனால இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக முதன் போராட்டிய மர்மமாண்டியன் தூக்கிலிட்டப்பட்ட இடம் திருப்பத்தூரை இருக்கிற ஒரே காரணத்திற்காக திருப்பத்தூர்ல முதல்ல ஜெயில கொண்டு வந்தார். திருப்பத்தூர்ல முதல் ஜெயில கொண்டு வந்தா போட்டு இருக்கணும்ல. நீண்டகால போராட்டத்துக்கு பின்னாடி கண்ணப்ப மந்திரியா இருக்கும் போது அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ஆட்சியில் இந்த நீதி ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. இப்ப சட்டத்துறைக்கு இந்த மாவட்டத்திலேயே முதல் வழிகாட்டிய ஒரு தொகுதி திருப்பத்தூர் தொகுதி, திருப்பத்தூர் நகரம். அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பத்தூர் யூனியன் ஆகி போச்சு, சிங்கம்ல யூனியன் போச்சு, எஸ்புது யூனியன் ஆகி போச்சு. ஆனா இந்த அரசியலுக்கு தலைமை தாங்கிற ஒரு நகர், அரசியலுக்கு தலைமை தாங்கிற ஒரு தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. அந்த மாதவண்ண காலத்தில் இருந்தாலும் சரி, கண்ணப்பன் காலத்தில் இருந்தாலும் சரி, பெரியப்பன் காலத்தில் இருந்தாலும் யாரும் மந்திரி ஆனாலும் திருப்பத்தூர்ல ஒருத்தர் எம்எல்ஏ ஆனாங்கன்னா மந்திரி ஆவாங்கிறது மிகுந்த நம்பிக்கை எல்லாம் உண்டு. அது விட்டு போனது ஒன்னே ஒண்ணுதான். அண்ணன் பக்கத்தில் சொல்ல முடியாது, அடுத்த வாய்ப்பு வரும்போது வரணும் சந்தோஷம். ஆனா காரைக்குடியில சட்டத்துறை சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளும் நடத்தக்கூடிய கோர்ட்டு இருக்கு. திருப்பத்தூருக்கு இல்ல அப்படின்னு தம்பி ரவி வேதனையா பேசினார். காரைக்குடி எப்படி வந்துச்சு? ஒன்றுபட்ட திருப்பத்தூர் தாலுகாவுல காரைக்குடியும் ஒரு நகரம் இருந்துச்சு. 1952 1952 எங்க பெரியப்ப வீரபுத்திர சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக ராஜா சேர் முத்தியார் சட்டார் வைத்து திருப்பத்தூர் தொகுதி வைக்கும் போது திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட நகர் திருப்பத்தூர், காரைக்குடி, தேவகோட்டை, தொண்டி வரைக்கும் இருந்துச்சு. அருங்காய் உட்பட அதுல ராஜா சேர் முத்தியார் செட்டியார் ஜெயிச்சார். அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை என்ன கூட காரைக்குடிக்காரன் சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல செட்டியார் வந்தாரோ, இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பதில் உள்ள அவங்களுக்கு போனதுனால பாராளுமன்ற உறுப்பினர் அவங்கதான், நீதிபதியா அவங்கதான், கோர்ட்டு அவங்கதான், பெரிய பெரிய அரசு அலுவலர் அவங்கதான், அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்தாலும் அங்கேதான், லா காலேஜ் வந்தாலும் அங்கேதான். திருப்பத்தூர்ல அரண்டு போய் கிடக்க மந்திரி மட்டும் இங்க இருப்பார். யாரையும் குறை சொல்லல. தொடர்ந்து எல்லாத்திலையும் மந்திரி வருவாங்க. யாரோ ஒருத்தர் உப்பு குத்த மாதிரி அந்த ஒரு கோர்ட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அதோட முடிஞ்சு எந்த காலத்திலும் இதை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. இது பெரிய ஒரு வேலையான விஷயம். இன்னும் 2 மாசம் இருக்கு. 2 மாசம் முடிஞ்சு அவரே வரட்டிங்க காசு நாங்கள் கூட்டத்தில் இருக்கா. நம்ம ஏதாவது சொல்லி கொடுக்க இந்த 2 மாசத்துக்குள்ளையாவது பவர் கவுன்சில் சேர்த்த கணேசன் இந்த நோட்டரி கம்பெனி மாப்பிள்ள கம்பெனியா இருக்காங்க, வச்சுலாம் இருக்கா, கூட்டிட்டு போய் கவுன்சிலர் கவுன்சிலராக இருக்காரு. ஒரே படுக்கையில 2 பேரும் படித்த ஒரு காலத்துல எம்பரா இருக்கும் போது கன்னியாகுமரி நினைக்க போட்டுக்கூடாது. இந்த மாதிரி முடிய போற காலத்திலேயாவது, அதாவது வீடு முடிய போற காலத்திலேயாவது அதை திறந்து விடுங்க. அது திருப்பத்தூர்ல தராங்க. திருப்பத்தூர் தொகுதி சொல்லி சிங்கமொழி கொண்டு போய் இங்கே சிங்கமொழி அப்புறம் மதுக்கட்ட பாருங்க. திருப்பத்தூருக்குள்ள அந்த கோட்டை தரங்க. ஏன்னா ஒரு சின்ன வழக்கு நான் வந்தேன். எனக்கு ஒரு 25 வருஷமா கணக்கு தான் வச்சு கீழே சிவில் கேஸ் அடக்கம், மேல சிவில் கேஸ் அடக்கம், ஆடுல போட்டுக்கா இங்க ஒரு சேவை போக முடியாது. ஒவ்வொரு வழக்கையும் சிரமம் வக்கீலுக்கு மட்டுமல்ல, இங்க வரக்கூடிய இந்த ஆடுல போட்டு பயன்படுத்தக்கூடிய பயனாளிகளுக்கு அந்த சிரமம் இருக்கு. ஒண்ணுக்கும் தேவட்டு போட்டு ஓடும். இங்க போட்டு தந்தா வக்கீல்கிட்ட கொடுக்கலாம். தேவட்டு ஆட்டுக்கு போனா புரோக்கர் குடிச்சா கொடுக்க வேண்டியிருக்கு. அவன் யார் என்ன ஆடியோ ஆஃபீஸுக்கு ஆடியோ ஆஃபீஸுக்குன்னு ஆடியோன்னு எப்படி பேர் வச்சான்னு தெரியல. மோட்டார் தூட ஆடியோவுக்கும் புரோக்கர் ஆஃபீஸுல வெளியே இருக்கான். இங்க உள்ள ஆடியோஸுக்கும் புரோக்கர்ல வெளியே இருக்கான். ஒரு விஷயம், இந்த கருப்பு தொண்டு கோட்டை போட்டு இருக்காங்க. அவங்க கருப்பு தொண்டு தலையில போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதான் நிலைமை. இந்த நிலைமை மாறணும்னா எங்க சட்டத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு நடத்தக்கூடிய கோர்ட்டு இருக்கோ அதுக்குள்ள இந்த சிக்கல் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட ஆடியோ கோர்ட்டு கொண்டு வந்தா பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்துல 2 பேருக்கு தான் கஸ்டமர். ஒண்ணு டாக்டருக்கு கஸ்டமர் இருப்பான் நோயாளி, இன்னொன்னு வக்கீலுக்கு கஸ்டமர் இருப்பான். இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க. டாக்டரை பார்த்துட்டு நோயாளி நேரம் போடுவான்.
வக்கீல் பாக்குறதுக்கு நான் லேட் ஆனாலும் டைம் ஆகி போச்சு, ஐயா வந்தாரு போட்டோ எடுத்துருவாரு. எனவே இதுல சங்கடத்தை உண்டாக்காதீங்க. தயவு செய்து எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, மீண்டும் நீங்களே வந்து சந்தோஷம் இருக்கும் போதே உன்னை உருவாக்கி விட்டு போங்க. கோர்ட்டுல அவர் தான் திறந்தாரு, சப்போர்ட் அவரால் தான் வந்துச்சு, ஆடியோ போட்டு அவரால் தான் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசி நேரத்துல என் பேர்ல சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் ஏன் ரொம்ப வேதனையை சொல்றேன்னா, காரைக்குடி எப்போ டெவலப் ஆச்சு, அலப்பா யூனிவர்சிட்டி 1958 உருவானதுக்கு பின்னாடிதான் காரைக்குடி கல்வி நகரம் வந்துச்சு. இப்ப அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்துருச்சு, இப்ப லா காலேஜ் வந்துருச்சு, செஷன்ஸ் போட்டு செஷன்ஸ் நீதிமன்றம் சிவகங்கையில் இருக்கு. ஆனா கோர்ட்டுக்கு படிக்கிற பிள்ளை படிக்கிற காலேஜ் காரைக்குடி இருக்கு. அதிகார மையத்தினுடைய ஆணையர் காரைக்குடி இருக்கனால அரசு சம்பந்தப்பட்ட எல்லா லாக்காக்களும் காரைக்குடிக்கு போறதுனால திருப்பத்தூர் சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா வறண்டு போய் கிடைச்சு என்பது எனக்கு குற்றச்சாட்டு. இந்த நாங்கள் தான் கோர்ட்ல தான் அன்னைக்கு கோர்ட்டுக்கு வேலைக்கு நான் போய் என் கேட்டு போறேன், எனக்கு முன்னாடி மந்திரி சொல்லியிருக்கிறார். எனக்கு மந்திரியா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்ததாகும். நீதித்துறையை விட பெரிய எஜமானர் யாரும் கிடையாது இந்தியாவில். எனவே தயவு செய்து இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க. இதுக்கு வார்டு கவுன்சில் சேர்மனா இருக்கிற மந்திரியுடைய நண்பர் கணேஷ் தலைமை போய் பாருங்க, அழைத்தையும் பாருங்க. தேவைப்பட்ட அரசு கட்சி எல்லாரும் கூட்டு சம்பந்தப்பட்ட எல்லா அரசு கட்சியோட மாவட்ட தலைவரும் பார்ப்போம். தேர்தல் நேரம் இந்த வேலை போட்ட முழுத்தறிவு நம்பிக்கை இருக்கு. வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி.